ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். அவர் ஒரு நாளும் தமிழ்நாட்டினுடைய அதிகார மையமாக இந்த தேர்தலிலே அவரால் உருவாக முடியாது. அவர் கட்சி ஆரம்பிச்ச இந்த 3 ஆண்டுகள்ல ஃபேஷன் ஷோ மாதிரி தான் நடத்தி இருக்கிறார். திமுகவுக்கு என்று ஒரு நிரந்தரமான வாக்கு வங்கி இருக்கிறது. உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டவன் வேறு கட்சிக்கு போட மாட்டான். டிஎம்கே என்னமோ புனிதமான கட்சி மாதிரியும் அவ்வளோ பேர் டிஎம்கே மேல கம்ப்ளைண்ட் இருக்கு, பாலியல் குற்றச்சாட்டு. நான் சொல்லல, பிரேமலா தான் சொன்னாங்க. சீமானுக்கு அப்படி ஒரு எழுச்சி அவருக்கு ஏற்பட்டது. கட்சி ஆரம்பித்த இந்த 16 ஆண்டுகளிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அவரால் பெற முடியும். சுவாதி படுகொலை யாருடைய ஆட்சியில் நடந்துச்சு? அது நடக்க முடியல சார். பல தடவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு, இழைச்சிக்கிட்டு இருக்காரு. ஐயா நீங்க வீட்டுல உட்காருங்க, வயசு 87 ஆயிட்டு, உன் பையனுக்கு சீட்டு கொடுத்தாச்சு, நல்ல ஆக்டிவால ஒரு ஆளை போடுறேன், நேர்மையான அப்படி போடுறதுக்கு தகுதி இருக்கா? நான் விஜயை விரும்புகிறேன் என்று சொல்வதன் மூலமாக ரசிக மனோபாவத்தினுடைய ரசிக வெறி, சாதி வெறி, மத வெறி மாதிரி ரசிக வெறியில ஊறி போனவர்களின் வாக்கு வங்கியாக அது வளரும் பட்சத்தில் ஜனநாயகத்துக்கு அது ஒரு பேர் ஆபத்து. தமிழ்நாட்டிலே பாஜகவால் கால் பதிக்க முடியவில்லை என்பதற்காக வேறு வேறு ஆட்கள் இறக்கி விட போடுறாங்க. ரஜினிகாந்தை கீழே இறக்கி விட முடியல, இல்ல, அதற்கு மாற்றாக விஜய் இறக்கி விடப்படுகிறார். நாம் தமிழர் கட்சி அந்த பாதையை போட்டு தருவதற்கு கூலி வாங்கிட்டு கூலிப்படையா வேலை செய்யறார். நாம் தமிழர் கட்சி என்பது RSS கூலிப்படை. விஜய் ஒரிஜினலான அரசியல்வாதி கிடையாது. மக்களையே சந்திக்காம பனையூர் பங்களாவுக்குள்ள இருந்து கொண்டு 10 பஞ்சு டைலாக மட்டும் பேசிட்டு, தனி விமானத்திலே பறந்து பஸ்ஸின் மேற்கூரையிலே 10 பஞ்சு டைலாக பேசிட்டு இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை ஒருவர் கைப்பற்றுவார்னா இதை விட ஜனநாயகத்திற்கு ஒரு வீழ்ச்சி, வெட்கக்கேடு, மானக்கேடு ஒண்ணுமே கிடையாது. ஒரு அறவே காட்டை ஆளுகிறவனாக மாற்றுவதில் என்ன மாற்றம் நிகழ்ந்துவிடும்? ஒரு நாளும் வாக்கு போட மாட்டாங்க. அதனால அரசியல் அறியாமை கொண்ட சிறு கூட்டத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு அரசியலை குழப்பம் விளைவிப்பதற்கு ஒரு கூட்டம் கும்மி அடிக்குது. அது 4ஆம் தேதி வெட்ட வெளிச்சமாயிரும். உங்களை போன்று பேசி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாத்திற்குமான விடை மே 4ஆம் தேதி வரும். அன்றைக்கு தெரியும் உங்களுக்கு விஜய் வரும் வெத்து வெட்டு. ஆமா, டிஎம்கே எவ்வளவு கொடுத்தான்னு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. சென்னையில ஒரு தொகுதி, ஏழை எளிய மக்கள் பயன்பட்டு போறாங்க. என்னப்பா நீங்க அதை பத்தி பேசுறீங்க? ஊழல் கொடுக்கலாம், அது சரிதான் அக்செப்ட் பண்ற அளவுக்கு நீங்க போயிட்டீங்க. நேயர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக நான் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைக்கு அரசியல் திறனாய்வாளர் திரு ராஜகம்பீரன் அவர்களோடு சமகால அரசியல் மற்றும் வாக்குப்பதிவு முடிந்து தற்போது 5-6 நாட்கள் கடந்த நிலைவு மக்களினுடைய மனநிலை என்ன, நிறைய கேள்விகள் நமக்குள் இருக்கிறது. அதை அவரோடு பேசுவோம் முகமுகமாக. நமது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற தோழர் ராஜகம்பீரன் அவர்களை நான் வரவேற்கிறேன். சார் வாங்க. வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல்ல நான் பார்க்கிற அளவிற்கு ஒரு அன்சர்டினிட்டி, தமிழில் சொல்ல வேணா ஒரு நிலையற்ற தன்மை வருமோ? நடிகர் விஜயனுடைய வாக்கு சதவீதத்தை நாங்கள் களத்தில் பார்க்கிற போது பெரிய அளவிலாக வாக்கு பிரித்திருக்கிறார். அவர் வெற்றி பெறுவார் முதலமைச்சராக என்பதை தாண்டி மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதம் அவருக்கு கன்வெர்ட் ஆயிருக்கிறது. இது எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? ஒட்டுமொத்த வாக்காளர்களிலே விஜயினுடைய சதவீதம் என்ன? அதுதான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. அவர் ஒரு நாளும் தமிழ்நாட்டினுடைய அதிகார மையமாக இந்த தேர்தலிலே அவரால் உருவாக முடியாது. அதற்கான செயல் திட்டங்களோ, அதற்கான வேலை திட்டங்களோ, அதற்கான பயண திட்டங்களோ எதுவுமே அவர்கிட்ட, எந்த பிளானுமே அவர்கிட்ட இல்லை. அவர் கட்சி ஆரம்பித்த இந்த 3 ஆண்டுகளில் ஃபேஷன் ஷோ மாதிரி தான் நடத்தி இருக்கிறார். திமுக எதிர்ப்பு என்கிற ஒற்றை கருத்தை தான் அவர் முன்மொழிந்தாரே தவிர, ஒரு அரசியல்வாதியை பல விமர்சனங்களை, பல கருத்தியலை முன்வைக்க வேண்டிய ஒருவர் ஒரே திசையில் அவர் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத மட்டும்தான் பேசிக்கிட்டே இருந்தார். திமுக எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய கச்சா பொருளே கிடையாது, புதிய விஷயமே கிடையாது. அது எம்ஜிஆர் காலத்தில் இருந்து ஏறத்தாழ 72 காலத்தில் இருந்து திமுக எதிர்ப்பு என்பது, அதற்கு முன்பு காங்கிரஸ்காரர்களால் அது கையாளப்பட்டிருக்கலாம். அப்புறம் எம்ஜிஆர்கிட்ட அது வந்திருக்கலாம். சுழற்சி முறையில் அது தொடர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ அது பின்னால் பல கட்சிகளுக்கான கருத்தியெல்லாம் மாறி இருக்கு. பாஜகவுக்கு என்ன எதிர்ப்பு? திமுக எதிர்ப்பு தான்.
நாம் தமிழர் கட்சிக்கு என்ன எதிர்ப்பு? பெரியார் உள்பட திராவிட கருத்தியலையே மறுப்பது தான். இப்ப யார் திமுகவை எதிர்க்கல? எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன வேலை? அப்ப எல்லாருக்குமே திமுக எதிர்ப்பு தான். அதுல விஜய் மட்டும்தான் திமுக எதிர்க்கிறாரு, அதனால ஒட்டுமொத்தமா திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி பூரா அவருக்கு போகுங்கிறதுக்கு என்ன விதமான உத்தரவாதம் இருக்கிறது? ராஜகம்பீரன், இப்போ நான் தமிழ்நாட்டில் ஒரு செப்பாலஜிஸ்ட், உங்களுக்கு தெரியும். 10,000 நிகழ்ச்சிகளை நான் நடத்தியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு அரசியல் கட்சிகளை பற்றிலாம் கவலை இல்லை. ஆனால் நான் கேட்குற போது தமிழ்நாட்டில் பரவலாக இன்று காலை வரை எனக்கு ஒரு அதிசயம், ஆச்சரியம். ஏராளமான பேர்கள், இளைஞர்கள் அனைவரும் ஒரு 20 பேர்கிட்ட கேட்டால் 19 பேர் நாங்கள் தாவகைக்கு தான் போடுவோம். நேற்று ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண், திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு 3000 ரூபா கொடுத்ததுங்க, நான் ஏன் யாருக்கு ஓட்டு போட்டேன்? நான் பிகிலுக்கு போட்டேங்குது அந்த அம்மா. அதில் ரொம்ப ஒரு விஷயம், இஸ்லாமிய இளைஞர்கள் சவுத்தில் எல்லா இடங்கள்லையுமே வாக்களிச்சிருக்கிறாங்க. இப்போ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, முதல் தலைமுறை வாக்காளர்களில் கணிசமான பேர் இளைஞர்கள் விஜய்க்கு வாக்களித்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு மாற்று கருத்துலாம் கிடையாது. திமுகவுக்கு என்று ஒரு நிரந்தரமான வாக்கு வங்கி இருக்கிறது. உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டவன் வேறு கட்சிக்கு போட மாட்டான். அதுதான் நான் கேட்குறேன். குறுக்கிட்டு இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டவன் வேறு கட்சிக்கு போட மாட்டான். நான் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். 16% இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வாக்காளர்கள், முஸ்லீம் 2 பேரும் சேர்ந்து தான் 15-16. இதில் ஒரு பெரிய உடசல் வந்திருக்கு. அந்த உடசல் எவ்வளோன்னா, நீ ரொம்ப குறைஞ்சி பார்த்துங்க, ஒரு 5%. குறைஞ்ச கிறிஸ்தவ மைனாரிட்டியில் கடற்கரை ஓட்டு ஃபுல்லாகவே அவருக்கு தான் போயிருக்கு. நீங்கள் இருக்குன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் அவன் 4 மாதத்துக்கு முன்னாலே எடுத்துட்டேன். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள், கன்னியாகுமரி மாவட்டங்கள், விருதுநகர் எல்லா இடமும் கடற்கரை வரும். சென்னை போன்றவர்கள், ராமநாதபுரம் எல்லா இடங்களையும் மாற்றிருக்கிறார்கள் இஸ்லாமிய இளைஞர்கள். இதெல்லாம் பாரம்பரிய திமுக ஓட்டுங்க, ஆன்டி பிஜேபி ஓட்டுங்க. அப்போ இதில் பிஜேபி தன்னுடைய செயல் திட்டத்தை சரியாக அமல்படுத்தியிருக்கு, அவங்களுடைய திட்டம் கரெக்டு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 5% போய் ஆகும் சார், அதில் டவுட் இல்லை சார். ஹவு கேன் யூ டினை சார்? எப்படி தான் மறுப்பீங்க? அதாவது சிந்தித்தவர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் என்பவர்கள் எப்பவுமே ஒரு கவர்ச்சி அலைக்கு கட்டுப்பட்டவர்கள். நான் உதாரணம் சொல்கிறேன். நான் கல்லூரியில் படிக்கிற போது கட்சி ஆரம்பித்தார் வைகோ. வைகோவுக்கு பின்னாடி திரண்ட கூட்டம் இருக்குல்ல, அது ஒரு மனித கடல் மாதிரி எல்லா இடத்துலையுமே பேர் அலையா பொங்கி ஒழிஞ்சிச்சு எல்லா இடத்துலையும். நீங்களும் பார்த்திருப்பீங்க. வைகோ திமுக இருந்து போனார், இவர் தனி கட்சிங்க, எம்ஜிஆர் தனி கட்சி. கேட்கறது, புதிதாக ஒரு கட்சி தொடங்குகிற போது அலை அலையாக ஒரு கூட்டம் ஒருவருக்கு பின்னால் போவது என்பது இது முதல் முறை அல்ல. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போதும் ஒரு பெருங்கூட்டம் அவருக்கு பின்னால் போனது. இல்லாட்டா அவர் எப்படி முதல் தேர்தலையே 8%, அடுத்த தேர்தலையே 11%ன்னு திமுக அதிமுக யாராவது ஒருத்தர் கூட்டணிக்கு வந்தா தான், இவர் வந்தா தான் ஆளுங்கட்சியா மாற முடியுங்கிற நிலைமையை உருவாச்சுல. 2011 அவர் எதிர்கட்சி தலைவராக ஆவதற்கு காரணமா இருந்துச்சு. இவர் வைகோக்கு இவரை கம்பேர் பண்ணக்கூடாது. அவர் ஒரு அரசியல் தலைவர், இவர் சினிமாவிலேருந்து வந்தவர். ரொம்ப புரியுதா? வைகோக்கு இவருக்குள்ள டிஃபரெண்ட். 92 ஒரு பெரிய ஏழுமலை கொல்லப்பட்டார் சென்னையில். ஒரு பெரிய பேரணி நடந்துச்சு. அந்த பேரணியில் நானும் போய் பார்த்துருக்கேன், எனக்கு கலந்துருக்கேன், எனக்கு தெரியும். சின்ன வயசு, எனக்கு 25 வயசு. இன்றைக்கு நான் அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு சொல்லி பாருங்க. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது இவர் சினிமாவில் உள்ளவர். எல்லாருமே என்ன சொல்றாங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கேன். விஜய் 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 அவர் என்ன இருக்கு? நீங்கள் சொன்ன மாதிரி உண்மைதான். அவர்கிட்ட கட்டமைப்புகள் கிடையாது, சரியான தலைவர்கள் பேசுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. உண்மையில புஷியானந்து பேசினா யாருக்கு வழங்கும் மலான்னு சொல்றாரு, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதை தாண்டி தன்னிச்சையாக ஓட்டு போடுறது தான் நான் சொல்கிறேன். இது ஒரு மனநிலை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை என்பது கடந்த காலத்திலே நம்மளுடைய முன்னோர்களாக இருந்த தலைவர்களினுடைய உழைப்பின் வழியாக, அவர்கள் உருவாக்கி தந்த கட்டமைப்பின் வழியாக, அவர்கள் உருவாக்கி தந்த அரசு பள்ளிக்கூடம், அவர்கள் உருவாக்கி தந்த சத்துணவு திட்டம், அவர்கள் உருவாக்கி தந்த மருத்துவ கட்டமைப்பு, அவர்கள் உருவாக்கி தந்த சமூக நீதி, இடஒதுக்கீடு என்று ஒரு நீண்ட பயணத்தின் வழியாகத்தான் நம்ம இன்னைக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த கல்வி அவர்களால் வந்தது. இதற்கு முன்பு உழைத்த தலைவர்களினுடைய மிகப்பெரிய திட்டமிடலால் தான் இது நிகழ்ந்தது. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது, இந்த கட்டமைப்பு, உட்கட்டமைப்பு என்பது பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்கள், கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர் போன்றவர்களுடைய தொடர்ச்சியில தான் இது சேர்ந்திருக்குன்னு நினைக்காம தானே அப்படி வந்துட்டோம்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கான். அவனுக்கு புரியல, வரலாறு புரியல. அரசியல் படுத்தப்படாத ஒரு இளைஞர் கூட்டத்தை தாவேக்கா கையாளுகிறது. அப்படிதான் நான் அதை பார்க்கிறேன். நீங்க கொள்கை இல்லாமல் ஒரு கூட்டத்தை உருவாக்குவது என்பது வேறு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க சொல்றதெல்லாம் சித்தாந்தம் ஐயா. நீங்க ஐயா பேசுறது, நீங்க பேசுறது சித்தாந்தம், புரிதல். வாக்கில் எண்ணிக்கை மட்டும்தான் பேசும்.
கவுண்டிங் இஸ் ஃபார் சரி, நம்பர். அப்படியே நீங்க சொல்வதே எடுத்துக்கொண்டா, ஆனா அப்படி பார்க்க நான் என்ன சொல்றேன், 30 வயதுக்கு கீழானவர்கள் மேலதான் அந்த பாதிப்பு ஏற்படுமே தவிர. இல்லையே, நான் 45 வயசுக்காரன் இப்போ அயன் பண்ண வர்றாரு மிஸ்டர் நாகரத்னன், பிரியாணி கடையில ஒரு லேடி பார்க்குது, அவரு எல்லார்ட்டையுமே கேட்டேன், ஒரே ஒரு பொண்ணு மட்டும் சொன்னான் மனசை வச்சு, நான் ஓட்டு போட போனேன், எதுக்கு ஓட்டு போட்டீங்க, எனக்கு பைசா கொடுக்கல, நான் டிஎம்கேக்கு போட்டு வந்தேன், எங்க விழுப்புரம் மாவட்டத்தில். அந்த அம்மா சொன்னாங்க, நான் பொய் சொல்லலை, இஸ்லாமிய இளைஞர்கள் கேட்டேன், எல்லாருமே சொல்றாங்க. இப்போ எனக்கு என்னன்னா கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் ஒரு செய்தியாளனுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு சே ஃபார் எனிதிங் ரைட். ஐ வாஸ் ஷோ மச் ஆஃப் கன்ஃபியூஷன். பட் நீங்க எப்படி சொல்றீங்க, இதை மறக்க முடியுமா? உங்க பகுதியிலே, நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்திலே உங்க பகுதியிலேயே ராஜகம்பீரத்திலே நான் விசாரித்தேன் பல இடங்கள்ல, அங்கேயே டிஎம்கேக்கு போட்டிருக்காங்க இஸ்லாம் இளைஞர்கள். டிவி கேக்கு போட்டிருக்காங்க, டிவிகே கிடையவே போட்டிருக்காங்க. ஏங்க, ஒரு சிறு பகுதி அவருக்கு ஒரு வாக்கு வங்கி. இதெல்லாம் டிஎம்கே இருங்க, சீமான் வந்து ஈழத்தமிழர் பிரச்சனை வந்து பற்றி எரிகிற போது, கொத்து கொத்தாக தமிழர்கள் கொல்லப்பட்ட போது ஆவேசப்பட்டு பேசினாரு. அவருக்கு பின்னாடி மிகப்பெரிய கூட்டம் திரண்டுச்சு. கொட்டு மலையில திருப்பூர்ல வந்து அவர் பேச பேச ஒரு மனிதர்கள் கூட நகராம அப்படியே நங்கூரம் போட்டது மாதிரி நின்று கேட்டாங்க எல்லாருமே. சீமானுக்கு அப்படி ஒரு எழுச்சி அவருக்கு ஏற்பட்டது. ஆனா அவருடைய நிலைமை என்ன? கட்சி ஆரம்பித்த இந்த 16 ஆண்டுகளிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட அவரால் பெற முடியும். அவர் தான் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறார். 4 3 7ன்னா 7 3 10 ஆகணும். அவர் இருக்காரு, அவருக்கு வேற விதமான ஆதாயங்கள். இவர் யாரோட கூட்டணி வச்சிருக்காரு? விஜய் யாரோட கூட்டணி வச்சிருக்காரு? விஜய் தனி நிக்க. விஜய் வந்து நான் என்ன சொல்றேன், நான் முதல்ல பேசும்போது நீங்க கவனிச்சிங்க, வந்து முதலமைச்சராக ஆட்சியை பிடிப்பாருன்னு நான் சொல்லலை. அவர் உடைக்கக்கூடிய ஓட்டு. சரி, அப்ப நீங்க ஆட்சியை பிடிக்க மாட்டாருங்கிறது நீங்க ஒப்புக்கொண்டதுனாலயே அவருடைய பொசிஷன் என்ன? அதிமுக அடுத்து அடைய போறாரா? நேற்றுக்கு ஒரு தகவலுங்க, பனையூரில் 40 ஜெயிக்கக்கூடிய இடங்களை கணக்கு பண்ணி அவ்வளோ பேரும் வர சொல்லி பெரிய மீட்டிங் போட்டிருக்காங்க நேற்றுக்கு பனையூரில். இந்த தொகுதிகள்லாம் வெற்றி பெற 40 பேர். சரி, 40 பேரை நீங்கள் எடுத்தீங்கன்னா 40 பேர் வெற்றி பெறுவார்கள் என்று அவர்கள் நம்பினால் கூட, அதில் பாதி அளவு அவருக்கு வந்ததாக நீங்கள் கற்பனை செய்து கொண்டால் கூட, தமிழ்நாட்டிலே அவர்கள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி விட முடியும்? என்ன, அவர்கள் அதிகார மையமாக ஆக முடியாது. அதிகார மையமாக ஆகுறது அதிகார மையமாகாது இல்லை சார். நேற்றைக்கு அவசரமாக பனையூரில் தலைவர்கள் கூடி எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், டிஎம்கேட்ட எந்த மாதிரி நடந்துக்கிடணும், தேவையில்லாத பிரச்சனைகள் கலவரத்தை ஏற்படுத்தக்கூடாது, எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புன்னு கணக்கு பண்ணதில் 40 தொகுதிகள் கண்டிப்பான வெற்றி, இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ஒரு செகண்ட் கூட நகலக்கூடாது அப்படின்னு சொல்லி செய்தினை காலில் வந்துருக்கு சார். சரிங்க, கற்பனையாக அவர்கள் அமைச்சரவை கற்பனையாக அமைச்சரவை பட்டியலை கூட வெளியிடுகிறார்கள். அப்புறம் வெளியிடலாங்கன்னு சொல்றாங்க. வேற யாராவது வெளியிட்டிருப்பாங்க? யார் வெளியிடும்? அவங்க ஆதரவாளர்கள் தான் வெளியிடுவாங்க, அல்லது அவங்க தான் வெளியிட்டு நாங்க அதிகாரப்பூர்வமாக நாங்கள் வெளியிடுவேன்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியாக ஒரு கற்பனையான உரையாடலை. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முதல் தலைமுறை வாக்காளர்களிலே ஒரு சிறு பகுதி அவருக்கு வாக்களிப்பார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதே சமயத்தில் அதிமுக ஒன்றுபட்ட வலிமையான இயக்கமாக கடந்த காலங்களிலே இருந்தது. அது உடைந்ததனால சசிகலா தனியாக ஏற்கனவே பிரிந்து கிடந்தவர்கள் என்கிற அடிப்படையில் செங்கோட்டையன் கட்சியை விட்டு போயிருக்கிறாரு, ஓபிஎஸ் கட்சியை விட்டு போயிருக்கிறாரு, டிடிவி தினகரன் மீண்டும் சேர்ந்தாலும் அடித்தளம் வந்து ஆட்டங்கண்டு கொண்டு தான் இருக்கிறது. அந்த ஆதரவு நிலைப்பாடு என்பது ஒரு ஒவ்வாமையில் நீடிக்கிறது. அதிமுக வலிமை குறைந்திருக்கிறது என்கிற அடிப்படையில் அவர்களிடமிருந்து ஒரு சிறு பகுதி, ஒரு குறிப்பிடத்தக்க பெர்சன்டேஜ், நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு குறிப்பிடத்தக்க பெர்சன்டேஜ், முதல் தலைமுறை வாக்காளர்களில் ஒரு குறிப்பிடத்தக்க பெர்சன்டேஜ் மட்டும் இவருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே நான் கேட்குறேன், டிஎம்கே நம்ம புனிதமான கட்சி மாதிரியும் அவ்வளோ பேர் டிஎம்கே மேலே கம்ப்ளைண்ட் இருக்கு பிகாஸ் ஆஃப் த பாலியல் குற்றச்சாட்டு. நான் சொல்லலை, பிரேமலா தான் சொன்னாங்க. பாலியல் குற்றச்சாட்டுகள் வழக்குகள் இருக்கு, பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. நாம் தமிழ்ல இருந்து போவோம், அதிமுகல இருந்து போவோம், இப்போ டிஎம்கேல இருந்து போகவே இல்லைன்னு சொல்றதை நீங்க சொல்றது சரியா இருக்கா? இது ஒரு சரியான கணிப்பா? என்ன பேசுறீங்க? அளவில் ஸ்டாலின் ஆட்சி சிறந்ததா எடப்பாடி ஆட்சி சிறந்ததான்னு கேட்டா, சாதாரண பாமரனா இருக்கிறவனுக்கு கூட, நிர்வாகம் பற்றி வந்து எதுவும் புரிதல் இல்லாதவர்களுக்கு கூட தெரியும். ஒப்பீட்ட அளவில் எடப்பாடி பழனிசாமியை விட 1000 மடங்கு சிறந்த ஆட்சியை ஸ்டாலின் தந்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும். ஏங்க, ஸ்டாலின் குறைகள் இல்லாத ஆட்சியே கிடையாதுங்க. இப்ப ஜெயலலிதா ஆட்சி சட்ட ஒழுங்குக்கு புகழ்பெற்ற ஆட்சின்னு சொல்லுவாங்க. சுவாதி படுகொலை யாருடைய ஆட்சியில் நடந்துச்சு? ஜெயலலிதா ஆட்சியில் நடந்துச்சு. ஒரு நிமிஷம் இருக்கு சார். எத்தனையோ ஸ்டாலின்ல என்ன தப்புனா, அவர் நல்ல நடத்த நினைக்கலாம் சார்.
பிரச்சனை இல்லை சார். உங்கள்கிட்ட ஊழல்லே திளைத்து போன 87 வயசுல இருக்கிற துரைமுருகனுக்கு இடத்த கொடுத்து நடக்க முடியுதா அவருக்கு? என்ன பார்வை இது? அது நடக்க முடியல சார். பல தடவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு, இழைச்சிக்கிட்டு இருக்காரு. ஐயா நீங்க வீட்டில் உட்காருங்க, வயசு 87 ஆயிட்டு, உன் பையனுக்கு சீட்டு கொடுத்தாச்சு, நல்ல ஆக்டிவால ஒரு ஆளை போடுறேன், நேர்மையான அப்படி போடுறதுக்கு தகுதி இருக்கா? அப்படி போடலே. ஏன் எத்தனையோ இளைஞர்களுக்கு வாய்ப்பு தந்திருக்காங்க. இப்ப இவருக்கு ஏன் கொடுத்தீங்க? 1000 விளக்குல ஒரு மருத்துவர் சவுத்துல பாரம்பரியமா அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு முஸ்லிம்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டு இருந்தாங்க. எந்த ஊர்ல? சரி, காயல் பின்னத்துல. எனக்கு தெரியும், ஒவ்வொரு தொகுதியா பாக்குறேன். அங்க இந்த முறை அவ்வளவு பேர் வெளியே போய் சொல்லிட்டான். ஏன்னா திமுக அவ்வளவு பேரும் பழுத்த பழங்கள் அவ்வளவுமே வந்து ஊழல் பேர். ஐ பெரியசாமி, அனிதா ராதாகிருஷ்ணன், இப்போ துரைமுருகன், பொன்முடி கொடுக்கலன்னு விட்டுருக்கேன். அப்போ தங்கம் சார், KKS ராமச்சந்திரன், அவ்வளோ ஊழல்வாதிகள் வச்சு. ஏன் இப்போ புதிய இவர் வராரு, பெரியார் கொள்கை பேசுறாரு, நல்லா பேசத்தான் செய்யறாப்புல. இவர் நம்ம உதயநிதி ஸ்டாலின், அவருக்கு சமமா இளைஞர்களை போட வேண்டியது. ஏன் அந்த கிழட்டு சிங்கங்களெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இவருக்கு மேலதான் அப்பளுக்கிட்ட கரை அழுக்கு அப்படி படிஞ்சு போய் கிடக்க. அதுதானே குறை. ஆட்சி நல்லா செஞ்சதுக்கு. அந்த அவினாசி தொகுதி அந்த பகுதியில எல்லாம் இளைஞர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு. கோகிலாமணின்னு ஒருத்தங்க போட்டிடுறாங்க. ஆனால் இளம் மருத்துவர் 28 வயசுன்னு போதே ஆகுது. நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்து டிஎம்கேல. ஆமாம், புதியவர்களுக்கு இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பளிக்கிறாங்க. பழைய ஆட்கள் நீண்ட காலமாக கட்சியில பயணித்தவர்களை திடீர்னு தூக்கி வந்து யூசம் துரோவா வந்து வெளியே போட முடியுமா? அவங்க இவ்வளவு நாள் உழைப்பை வந்து என்னை வந்து பயன்படுத்திட்டு கைவிடுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ செங்கோட்டை என்ன இளைஞரா? அவரை எது கட்சியில சேர்க்குறாங்க? வயசானால சேர்க்கக்கூடாதுன்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. என்னங்க அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறியா? அப்புறம் துரைமுருகனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? துரைமுருகனுக்கு கொஞ்சம் டிக்கெட்ல கொண்டு கொடுங்க. செங்கோட்டையனும் துரைமுருகனும் ஒன்னா. செங்கோட்டையனுக்கு 75 வயசு ஆச்சு, ஆக்டிவ் பர்சனா இருக்கு. அவருக்கு 80 வயசு. அவருக்கு நடக்க முடியலங்க. வாயை போத்துட்டு இவரெல்லாம் கொண்டு நிறுத்தி எதுக்குங்க கிண்டல் பண்றாரு? தலித்துக்களை கிண்டல் பண்றாரு. உனக்கு 1000 வரும், உங்க அம்மைக்கு 1000 ரூபா வருங்கிறாரு. இப்படிப்பட்ட லீடர் எல்லாம் கொண்டு வந்து ஊழல்ல பெருத்து போன ஊழல் வழக்கு இருக்கு. பெரிய கருப்பன் மீது இருக்கு, ஏவா வேலூர் மீது இருக்கு, ஐ பெரியசாமி மேல இருக்கு, KKS ராமச்சந்திரன் மேல இருக்கு, தங்கம் தென்னரசு மேல இருக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன் மேல இருக்கு. எல்லாரும் மேலே தான் ஊழல் இருக்கு. ஊழல் இல்லாத பொன்முடி மேல இருக்கு. யாரெல்லாம் 13 வழக்குகள் 13 வழக்குகள் ஆட்சி அதிகாரத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் மேலேயுமே வழக்கு போட முடியும். ஒண்ணும் இல்ல, அரவிந்த் கெஜ்ரிவால் மேல வழக்கு போட்டாங்க, மதுபான ஊழல் வழக்கு போட்டாங்க. அவர் குற்றமற்றவரும் நீதிமன்றம் சொல்லுது. அந்த குற்றச்சாட்டை வைத்து அரசியல் இருந்து வீழ்த்துறாங்கல்ல. நான் ஒரு செய்தியெல்லாம் ஏங்க, அமலாக்கத்துறை இருக்கு, ஐடி இருக்கு, எல்லா அமலாக்கத்துறை இருக்கு, ஐடி இருக்கு, எல்லாமே வந்து மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுல இருக்கு. யாரு மேல வேணாலும் வழக்கு போடலாங்க. நிரூபிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் குற்றவாளி. நீங்க குற்றச்சாட்டு வந்துருச்சுனாலே அவர் குற்றவாளின்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? நீங்க அப்படி கிடையாது. ஆனா பப்ளிக் மூமெண்ட்ல குற்றச்சாட்டை விட்டுருங்க. ஆனா இவங்க மேலெல்லாம் நல்ல பேர் இல்லை சார். இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன், ஆன்டி இன்கம்பன்சி வலுவா இருக்கு சார் இந்த முறையில். பிஜேபி காரங்க சொல்றது, அதிமுக காரங்க சொல்றது. இப்போ இந்த முறை நான் என்ன கேட்கிறேன், டிஎம்கேல அந்த பகுதி தொழில் பிரிவுகள் நடைபெற்ற போது, பங்கீடு ஏற்பட்ட போது கட்சிக்குள்ள ஒரு மன அமைதி வந்தது. குறிப்பாக தொல் திருமாவளவன் போன்ற தலைவர்களுக்கு ரொம்ப இழுத்தடிச்சு 5 சொல்லி 6 சொல்லி கடைசியில் பெரும் பேரம் பேசி 8. இப்போ இந்த நிலைமையில திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஹங் அசம்பிளி வர்றதற்கான வாய்ப்பு இருக்கிறது. போன தடவை 125 தான் முதல் தடவை. இந்த 125 தொகுதி 30 தொகுதி போச்சுன்னா 90 தொகுதி வரலாம். அப்படி வந்தா என்ன வராதுன்னு நீங்க சொல்லுவீங்க? அப்படி சொல்லக்கூடாது. அப்படி வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களால் உருவாக்கப்படும் வரலாமே, அவ்வளவு கருத்து உருவாக்குங்க. அப்படி வரணும்னு கொஞ்சம் பேர் ஆசைப்படுறாங்க. வந்தா நிலையற்ற அரசாங்கம் வரும். நிலையற்ற அரசாங்கம் கூட திருமாவளவன் ஓடிடுவாரா? இல்ல உங்க கூட காங்கிரஸ் கட்சி காலவாரியுமா? உங்க கூட இஸ்லாமிய காதர் மீதில இருந்து அவ்வளவு பேரும் ஓடிடுவாங்களா? யாருமே போக மாட்டாங்க. பின்ன என்ன பண்றீங்க? இப்போ யார் இதை விரும்புகிறார்கள்? தொங்கு சட்டமன்றம் வர வேண்டும் என்று யார் அவங்க விரும்புறதை விடுங்க. வராதுன்னு எப்படி சொல்ல முடியும் உறுதியா? வராதுன்னு எப்படி சொல்ல, வரும்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் சொல்ல முடியாதுதான். அப்ப என்ன உத்தரவாதத்துல சொல்றீங்க? போன தடவை 2 கண்டஸ்ட் தான், அதிமுக திமுக அதிமுக. பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் 1.5% தான் வித்தியாசம். 3%. அது வேற. 44% கூட்டணி. பழனிசாமிக்கும் அதிமுக 1.5 கூட்டணி கூட. அதே மாதிரி இந்த முறை அதிமுகவுக்கு எக்ஸிஸ்டிங் ஓட்டு ரெட்டலைக்குன்னு இருக்கு. பழனிசாமிக்கு ஒரு மண்ணு கிடையாது. திமுகவுக்குன்னு எக்ஸிஸ்டிங் இருக்கு. இப்போ அந்த இடத்துல 25, 26, 27 அப்படித்தானே வருது. டிஎம்கே கூட்டணியோட சேர்ந்து கொஞ்சம் முன்னாடி வர்ற மாதிரி தெரியுது. ஆனாலும் 3 கட்சிகளையும் பார்க்கும்போது 25, 26, 20 அப்படித்தானே வருது. எல்லாரும் சொல்றாங்க. இப்போ கூட நிஜாமுதீன் எம்எல்ஏ பேசுறாரு, வருது 15-18% மேல அவருக்கு வருது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. டிஎம்கே ப்ரோ ஆக்டிவிட்டிஸ் எப்படி பாக்குறீங்க நீங்க? ஒருவேளை அவர் 20%க்கும் குறைவான வாக்கு வங்கியை ஒருவேளை விஜய் பெற்றால், அவங்க அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலிலோ சட்டப்பேரவை தேர்தலிலோ பேரம் பேசுவதற்கு
பாஜகவிற்கு பயன்படுவார். விஜயினுடைய வளர்ச்சி என்பது கொள்கையற்ற அரசியலின் வளர்ச்சியாக இருக்கும் பட்சத்தில் எந்த விதமான கோட்பாடும் இல்லை எனக்கு, நான் ஒரு சினிமா ரசிகர், நான் விஜயை விரும்புகிறேன் என்று சொல்வதன் மூலமாக ரசிக மனோபாவத்தினுடைய ரசிக வெறி, சாதி வெறி, மத வெறி மாதிரி ரசிக வெறியில் ஊறி போனவர்களின் வாக்கு வங்கியாக அது வளரும் பட்சத்தில் ஜனநாயகத்துக்கு அது ஒரு பேர் ஆபத்து. என்ன பேர் ஆபத்து? அவர்களை இனிமேல் யார் கையாளுவானா? பிஜேபி கையாளும், அதிமுக கையாளும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டினுடைய மதச்சார்பின்மைக்கு, தமிழ்நாட்டின் சமூக நீதிக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ அந்த வலதுசாரிகளின் கைகளில் ஒரு ஆயுதமாக விஜய் ஒப்படைக்கப்படுவார். நான் என்ன சொல்றேன், ஒரு இன்க்ளூசிவ்னஸ் சொல்றது இங்கிலீஷ்ல எல்லோரையும் உள்ளடக்கியது. ஒரு அரசாங்கத்தினுடைய வெற்றி எப்படி இருக்குன்னா, மதச்சார்பின்மை முக்கியமான விஷயம், அனைவருக்குமான ஆட்சி, இட் இஸ் ஃபார் ஆல், த கவர்மெண்ட் ஃபார் ஆல், எல்லோருக்கும். அதை விட சட்டம் ஒழுங்கு முக்கியம், அதை விட விலைவாசி உயர்வு முக்கியம், அதனுடைய சட்ட ஒழுங்கத்தில் பெண்களுக்கான பிரச்சனைகள் முக்கியம், அதற்காக ஊழல் முக்கியம். எல்லாவற்றையும் விட்டு மதச்சார்பை மட்டும் தூக்கி பிடிச்சிக்கிட்டு சொன்னா அது எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க? நான் கேட்கிறேன், கேள்வி கேட்கிறேன். நீங்க மதச்சார்பை ஜெயலலிதாவினுடைய வழக்கிலே, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கிலே அந்த நகைகளை அரசுக்கு ஒப்படைக்கணும் என்று தீர்ப்புல சொல்லப்பட்ட போது அவர்கள் சம்பாதித்ததை மீட்க முடியும். மதவாத அரசியலிலே, பிளவு அரசியலிலே வன்முறையை கட்டவிழ்த்து விடப்பட்டு சீர்குலைக்கப்பட்டதாக மாறிவிட்டால், மத நல்லிணக்கம் சீர்குலைக்கப்பட்டால், மதவெறி அரசியல் வேரூன்றிவிட்டால் அந்த விஷத்திலிருந்து இந்த சமூகத்தை காப்பாற்றுவதற்கு எளிதாக முடியுமா? வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தா அந்த சொத்தை பிடுங்கிடலாம் நாளைக்கு வழக்கு போட்டு. மத கலவரம் விளைவித்து மனிதர்களை பிரித்து விட்டால் மீண்டும் மனிதர்களை ஒன்று சேர்ப்பது எளிதானதா? மதவாதம் இந்த நாட்டுக்கு மத வெறி ஆபத்தானதா? லஞ்ச லாவணியம் என்று சொல்லக்கூடிய ஊழல் ஆபத்தானதானா? ஊழலை நீங்கள் பறிமுதல் செய்ய முடியும். மதவெறி வேரூன்றி விட்டால், அந்த விஷத்தன்மை வேரூன்றி விட்டால் பால்பட்டது பால்பட்டதான். நீங்க பல மாநிலங்களில் பார்க்கலாம். அதை நிம்மதி இல்லாத ஒரு போக்கு. மணிப்பூர் பற்றி எறிகிறது. தமிழ்நாட்டை மணிப்பூராக மாற்றுவதற்கு விஜய் போன்றவர்கள் கொல்லைப்புறமாக பாஜகவால் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் சினிமா முகமூடி அணிந்து கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டிலே பாஜகவால் கால் பதிக்க முடியவில்லை என்பதற்காக வேறு வேறு ஆட்கள் இறக்கி விட போடுறாங்க. ரஜினிகாந்தை கீழே இறக்கி விட முடியல இல்ல, அதற்கு மாற்றாக விஜய் இறக்கி விடப்படுகிறார். தமிழ்நாட்டில் நேரடியாக RSS சித்தாந்தம் மக்கள் மத்தியிலே போய் சென்றடையல. பெரியாரை ஈவேரா என்று பேசுவதன் வழியாக நாம் தமிழர் கட்சி அந்த பாதையை போட்டு தருவதற்கு கூலி வாங்கிட்டு கூலிப்படையா வேலை செய்யறார். நாம் தமிழர் கட்சி என்பது RSSின் கூலிப்படை. இப்படி போலியான இயக்கங்கள்லாம் பாஜகவுக்கு தூது போறான், பாதை போட்டு தர்றான். அந்த மண்ணில் விஜய் ஒரிஜினலான அரசியல்வாதி கிடையாது. 234 தொகுதிக்கு சுற்றி வந்திருக்கிறாரா? எடப்பாடி பழனிசாமி சுற்றி வந்திருக்கிறார் எல்லா தொகுதியும். ஸ்டாலினுடைய காலடி படாத தமிழகத்தினுடைய ஒரு ஊர் கூட கிடையாது, சிறிய சின்னஞ்சிறிய கிராமம் கூட கிடையாது. அவர்கள் அரசியல்வாதிகள். மக்களையே சந்திக்காம பனையூர் பங்களாவுக்குள்ள இருந்து கொண்டு 10 பஞ்சு டைலாக மட்டும் பேசிட்டு, தனி விமானத்திலே பறந்து பஸ்ஸின் மேற்கூரையிலே 10 பஞ்சு டைலாக பேசிட்டு இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை ஒருவர் கைப்பற்றுவார்னா, இதை விட ஜனநாயகத்திற்கு ஒரு வீழ்ச்சி, வெட்கக்கேடு, மானக்கேடு ஒண்ணுமே கிடையாது. இதை போய் மாற்றுன்னு சொல்றான். நான் என்ன சொல்றேன், மாற்றம் என்பது எது மாற்றம்? கல்வியிலே மாற்றம் வேணும், அதிகாரத்தில் மாற்றம் வேணும். ஒரு சினிமா நடிகனை கூட்டிட்டு அரசியல்னா என்ன, நிர்வாகம்னா என்ன, சமூக நீதினா என்ன, எந்த சித்தாந்தமுமே தெரியாத ஒரு எதுவுமே தெரியாத ஒருத்தரை கொண்டு ஒரு அறவே காட்டை ஆளுகிறவனாக மாற்றுவதில் என்ன மாற்றம் நிகழ்ந்துவிடும்? பெத்த தாய் 30 வருஷமா எனக்கு தாயா இருக்கா, எனக்கு போர் அடிக்குது, வேற அம்மா வேணும்னு கேட்பியா நீ? எது மாற்றம்? மாற்ற முடியாது எவ்வளவோ இருக்கு. தமிழ்நாட்டினுடைய அரசியலில் திமுகவை விடவும் நீ சிறந்த கருத்தியல் கொண்டவன், கள செயல்பாடு கொண்டவன் அப்படின்னு நீ சொல்லு பார்ப்போம். அதுக்கான உழைப்பை நான் செலுத்தி இருக்கிறேன்னு சொல்லு. நீ ஆள்வதற்கான தகுதி பெற்றவனாக மக்கள் நம்புகிற இடத்துக்கு நீ வந்தேன்னா பரவாயில்ல. நான் எதுவுமே வேலை செய்ய மாட்டேன். உன் கட்சியில் இருக்கிற அண்ணா எனக்கு தலைவர், ஏடிஎம்கே உருவாக்கின எம்ஜிஆர் எனக்கு தலைவர். எல்லாமே வாடகை அரசியல். வாடகைக்கு தலைவர்களை வாங்கி கொண்டு போட்டா கடையில் எல்லா தலைவர்கள் படத்தை வச்சிருக்கிறது மாதிரி வச்சுக்கிட்டு என்ன அரசியல் நீ பேசுற? இதுவரைக்கும் என்ன அரசியல் பேசியிருக்க? தமிழ்நாட்டின் பற்றி எரியக்கூடிய பிரச்சனைகளில் விஜயின் குரல் என்ன? சிறுபான்மை மக்கள் எதுக்கு வாக்கு போடணும் அவருக்கு?
ஒரு நாளும் வாக்கு போட மாட்டாங்க. அதனால அரசியல் அறியாமை கொண்ட சிறு கூட்டத்தை வந்து வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு அரசியலை குழப்பம் விளைவிப்பதற்கு ஒரு கூட்டம் வந்து கும்மி அடிக்குது. அது வந்து 4ஆம் தேதி வெட்ட வெளிச்சமாயிரும். உங்களை போன்று பேசி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாத்திற்குமான விடை 4ஆம் தேதி வரும். அன்றைக்கு தெரியும் உங்களுக்கு விஜய் வரும் வெட்டு. சரி, பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, திமுக கூட்டணி எத்தனை இடம் பிடிக்கும்? திமுக கூட்டணி 150க்கு மேலான 150 சீட் வச்சுக்கலாம். ஆமா, சரி, 150ங்கும் போது இவங்க 150க்கு மேலான தொகுதிகளை கரெக்டா சொல்லுங்க. 150 போன தடவை 159. ஆமா, இந்த ட்ரிப்பு போட்டிருக்கனால 150. ஆமா, அப்பனா ஒரு 84 சீட்டு எதிர்க்கட்சிகள் வரும். ஆமா, அதுல வந்து அதிமுக ஒரு 40 சீட்டை கைப்பற்றலாம். இப்ப நீங்க 150ங்கும் போது திமுக ஒரு 50 சீட்டு குறைஞ்சி 100 சீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்களேன். வாய்ப்பே இல்லை. அது ஒரு கற்பனாவாதம். நீங்க நினைக்கிறீங்க திமுக நலத்திட்டங்களின் வழியாக சாமானியர்களை சென்றடைந்திருக்கிறது. நலத்திட்டங்களை பெற்ற பெண் தானே சொல்லுது என்கிட்ட. அது விதி விலக்குங்க. போட்டேன் டிஎம்கே எவ்வளவு கொடுத்தான்னு 3000 ரூபாய் கொடுத்தாங்க சென்னையில ஒரு தொகுதி. ஏழை எளிய மக்கள் பயன்பெற்று போறாங்க. அதுல என்ன நீங்க அதை பத்தி பேசுறீங்க? அப்ப லஞ்சம் கொடுத்தா ஏங்க அரசு அதிகாரியா இருக்கிறாங்க, ஐஏஎஸ் இருக்கிறவன்லாம் கோடிக்கணக்கில் சொத்து சேர்க்கலாம். ஒரு 3000 ரூபாய் 2000 ரூபாய் உழைக்கும் மக்கள், ஏழை எளிய மக்கள் வந்து அனுபவிக்க கூடாதாங்க? என்னங்க நியாயம் இருக்கு? நீங்க பேசுறது சரியான பேச்சாங்க. என்ன பெரிய ஆளுமே தமிழ்நாட்டுல ஊழல் கொடுக்கலாம், அது சரிதான் அக்செப்ட் பண்ற அளவுக்கு நீங்க போயிட்டீங்க. சாமானியர்கள் பயன்பெறும் போது மட்டும் இந்த நாட்டுல ஊழல் பேசுறாங்க. இந்த நாட்டினுடைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து எத்தனை கோடி வந்து அரசு பணத்தை வந்து பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். அம்பானிகளும் அதானிகளும் வந்து இந்த நாட்டினுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை வளங்களை வந்து கொள்ளையடிக்கலாம். ஒரு ஏழை எளிய வீட்டு சாமானியர்கள் கூலி வேலை பார்க்கிறவனுக்கு ஒரு 1000 2000 கிடைச்சா அந்த நாடு சீர்குலைஞ்சிருமாங்க? என்ன வகையான அணுகுமுறை இது? எளியவர்களுக்கு ஏதாவது கிடைக்கணும்னா நாடு சீர்குலைஞ்சிடும். கார்பரேட் கம்பெனிக்கு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகளை வந்து தாரை வார்த்து கொடுக்குற அரசாங்கம் அப்பெல்லாம் வராத சீரழிவு இந்த ஏழை எளிய மக்கள் கொடுத்தா வந்துருமா? ஏழை எளிகளுக்கு இப்போ செந்தில் பாலாஜி 1/2 கிராம் நகை கொடுக்குறாரு. கொடுக்கட்டுங்க. யாரு அதே மாதிரி கரூர்ல 120 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் நகை. யாரு அப்போ விட்டுட்டு அதை நீங்க விசாரிங்க. பெரிய பேக் ஃபயர் ஆகும் சார். அதெல்லாம் மக்கள் ஆதரிக்கிறாங்க. வண்டியை நிப்பாட்டி எனக்கு காசை கொடுத்துட்டு போடான்னு சம்பந்தம்லாம் பேசிட்டு இருக்கியா? மக்கள் வந்து எனக்கு என்னப்பா கொடுக்க போற நீ ஏன்னு கேக்குறான். ஐயா நீங்களே இப்ப என்ன சொன்னீங்க? நான் அது சரி தப்ப பத்தி பேசுறேன், நடைமுறையே பேசுறேன், அவ்வளவுதான். சரி தப்ப பத்தி நான் பேசல. எல்லா கட்சியும் கொடுத்திருக்கு, அதிமுகவும் கொடுத்திருக்கு, விலங்கு எல்லாருமே கொடுத்திருக்கேன். தாவேகா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? வசதியான இடத்துல கொடுத்திருக்காங்க. சரி, தாவேகா கட்டமைப்பு நம்மளே அதை குறை சொல்றோம். ஆதவ அர்ஜுன் வந்து வில்லிவாக்கம் தொகுதியில பணம் கொடுத்திருக்காப்ல. அப்புறம் என்ன முடிஞ்சு வச்சுற பஞ்சாயத்து? அப்புறம் எதுக்கு தேவையில்லாம ஒரு கட்சி ஏன் கார்னர் பண்றீங்க? திமுக நாட்டுல வந்து காசு கொடுக்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் அவர் டெமோக்ரஸி, பார்ட் ஆஃப் அவர் சோசியல் மூவ்மெண்ட், பார்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன். பழக்கப்படுத்திட்டா அதுக்கு என்ன செய்ய சொல்றீங்க? நீ நான் நிறுத்த முடியுமா? அதை போய் விளங்குமாயா அந்த நாடு? இதெல்லாம் வந்து இயலாமையில புலம்புறது. அப்ப ஏழாம எங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியும்? நாங்களாம் எப்படி 50 கோடி ரூபாய் கொடுத்து நிக்க முடியுமா? ஏன் நிக்கிறிய? கோடீஸ்வரன் நிக்கிட்டு இருந்தா ஜனநாயகத்தை தான் கோடீஸ்வரன் கிட்ட தானே கொடுத்து வச்சிருக்காங்க எல்லா கட்சிக்காரனும். நீங்க ஏன் தனியா கவலைப்படுறீங்க? கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போட போறீங்க எல்லாரும். கம்யூனிஸ்ட் கட்சி ஏழை எளியவர்கள் நிறுத்துறான். விசிகால ஏழை வேட்பாளர் தான் நிறுத்தியிருக்கான். பண்ருட்டி வேட்பாளர், விசிகா வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் சாதாரண நபர், அவர் நிப்பாட்டி இருக்கிறாங்க. எத்தனையோ கட்சியில் நிப்பாட்டுகிறது. உங்களுக்கு வந்து நல்ல கண்ணையும் சங்கரையாவையும் வந்து தேர்தல் அரசியலில் வெல்ல வைத்து நம்ம வந்து உயர்த்தி பார்த்தவங்களா நம்மளும் சாதிக்கு ஓட்டு போட்டோம், மதத்துக்கு ஓட்டு போட்டோம், பணத்துக்கு ஓட்டு போட்டோம்னா நமக்கு கிடைக்கிற வேட்பாளர்களை வச்சு தான் ஆட்சி அமைக்க முடியும், கிடைக்கிற ஆளை வச்சு தான் வந்து நிர்வாகம் பண்ண முடியும். எல்லாத்தையும் தூய்மைப்படுத்திட்டு அரசியல் பண்ண முடியுமா? இது நடைமுறைக்கு சாத்தியமா? முதல்ல அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இருக்கிற தீமைகளிலே எது குறைந்த தீமை? அதுதான் ஜனநாயகமே தவிர தீமையே இல்லாத ஒன்றை வந்து நீங்க கண்டுபிடிச்சு வேணா கொடுங்க, நான் பாராட்டுறேன், வரவேற்கிறேன். நல்லா நிறைய விஷயங்களை பேசணும். இப்போ நாம் வந்து மனசில் உள்ளதை கேட்டோம், மக்களை பார்த்தேன், மக்கள்கிட்ட கேட்டேன். டிஎம்கேக்கு மேலே இருக்கக்கூடிய குறைகளையும் நான் பேசினேன். அவர் என்ன பதில் சொன்னாங்கிறது உங்கள் பார்வைக்கு நான் விட்டுறேன். இன்னும் எஞ்சிய ஒரு வாரம் 4ஆம் தேதி அதுக்குள்ளே என்ன முடிவு வரப்போகுதுன்னு பார்ப்போம். இன்னும் நம்ம அதுக்குள்ளே எக்ஸிஸ்ட் போல நான் ஒரு பார்ட்டாக இருந்து மக்களை சந்திக்கிறேன். சரியான கருத்துக்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நம்முடைய அரங்கத்திற்கு வந்த தோழர் ராஜகம்பீரன் அவர்களுக்கு உளப்பூர்வமான நன்றியை தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.